நான் இந்த நாட்கள்ல இது தவக்காலம் என்று சொல்லப்படக்கூடிய லெண்டன் டேஸ், இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லுவாங்க, தவசு காலம் என்று சொல்லுவாங்க, தவக்காலம் என்று கூட சொல்லுவாங்க. இந்த தவக்கால சிந்தனைகளுக்காக நான் வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு திட்டமாய் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுல இந்த 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 19, 19லிருந்து பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. வாசிங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அந்த மேல் விலாசத்தை எல்லாரும் வாசிக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அந்த மேல் விலாசத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் என்கிற பாஷைகளிலே எழுதப்பட்டு இருந்தது. ஆகவே எழுதப்பட்ட வாக்கியம் என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இத பார்த்த உடனே அங்கிருந்த சபை மூப்பர்களும் சங்கத்தார்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகர்களும் கூட இது என்ன இப்படி எழுதி கொடுத்துட்டாரு? இப்ப பாக்குறவங்க எல்லாமே இவர் தானே ராஜான்னு நினைப்பாங்க, இவர் தானே ராஜான்னு எல்லாம் நினைப்பாங்க. அதுக்காக தான் நம்ம கொலையே பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள துடிக்குது உள்ள. உடனே பிலாத்து கிட்ட போறாங்க. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார். எப்படி மாத்தி சொன்னாங்களா? இயேசு யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் அவன் தனக்குத்தானே தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னான் என்பதாக எழுதுங்கள்னு சொன்னாங்க. ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இவர் எழுதி கொடுத்தார். என்ன எழுதினாரு? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு ஒரு மேல்வாசத்தை எழுதி, அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் ஆகிய பாஷையில் 3 பாஷையில் எழுதி வச்சுட்டார். அது எப்படி ஆண்டோடைய தூண்டுதல் எழுதினாருன்னு அவருக்கு தான் தெரியும். இவர் யூதருடைய ராஜாங்கிற பிரகடனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி மேல் விலாசத்தை எழுதி வச்சுட்டார். இதை தாங்க முடியாத ஆசாரியர்கள் போய் கேட்குறாங்க, மாத்திருங்க, அதான் அப்படி வைக்கக்கூடாது, மாத்திருங்க, இதே பேராயிரம். தன்னை யூதருடைய ராஜா என்று சொல்லிக் கொண்டான் என்பதாக எழுதுங்க. நாங்க அதுக்கு 22 சொல்றாரு பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். போதும், அவ்வளவுதான். இன்னைக்கு வசனமே அதுதான். நான் எழுதினதே. இன்னைக்கு தலைப்பே அதுதான். எழுதினது தான். எல்லாம் சொல்லுங்க. எழுதினது எது? இங்க இருக்கு. அங்க எழுதினது வேற. அன்னைக்கு இங்க எழுதினது தான். இதை மாத்த முடியாது. யாரு மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. ஆக எழுதினது தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இது எப்படி உருவானது? இந்த உலகம் எப்படி உருவானது? இந்த மலைகள் எப்படி உருவானது? சமுத்திரம் எப்படி உருவானது? இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல இதெல்லாம் உருவானதற்கு பிற்பாடு இந்த பூமியில மனுஷர்கள் தோன்றி, மிருகங்கள் தோன்றி, பலவிதமான உயிரினங்கள் தோன்றி, பலவிதமான ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில வைக்கப்பட்டு இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, இனிமேல் வரக்கூடிய நாள் என்ன நடக்க போகுதுங்கிற முதற்கொண்டு ஒரே ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னால எழுதி வச்சிருக்கிறாங்களா? உங்களால நம்ப முடியுதா? எழுதி வச்சிருக்கிறாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னால இருந்து எழுதப்பட்ட எழுத்துக்கள் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்குது. இப்ப சொல்லுங்க, எழுதுனது மாத்த முடியாது. 4000 வருஷத்துக்கு முன்னால இருந்து பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவருடைய மரித்தல், உயிர்த்தெழுதல், அதற்கு பின்பு வந்த சீசர்களுடைய காலகட்டம் முதற்கொண்டு கிபி 100ஆம் ஆண்டு வரையில, கிபி 1 நூற்றாண்டு காலம் வரையில இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருந்தது. காலப்போக்கிலே கிபி 300ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அது தொகுத்து எழுதப்பட்டதாக நம்ம இதில் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமமானது 66 புத்தகங்களை கொண்டது. எத்தனை புத்தகம்? 66 புத்தகம். பழைய ஏற்பாட்டு புத்தகம் 39, புதிய ஏற்பாட்டு புத்தகம் 27மாக மொத்தம் 66 புத்தகங்கள் மட்டும் உள்ளது. அதுக்கு மேல இல்ல. மொத்தம் 66 புத்தகம் தான். இதுல எல்லாரும் எளிதில் விளங்கிக் கொள்ளும்படியாக 1189 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது. மொத்த அதிகாரங்கள் எத்தனை? 1189 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது.
இதை இன்னும் எளிமையா வாசித்து பலனடையும்படியாய், பயனடையும்படியாய், ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படியாக 31,101 வசனங்களாக பிரிக்கப்பட்டது. எத்தனை வசனங்கள்? 31,101 வசனங்களாக பிரிக்கப்பட்டு இன்னைக்கு மனப்பாடமா நம்ம சொல்றோம். 91ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 9 வரை, 9 முதல் 12 வரை வாசிக்கிறீங்கல்ல, மனப்பாடம் பண்றீங்கல்ல. அப்போ இந்த வசனங்களை மனப்பாடம் செய்வதற்காக ஆவியானவராலே இந்த வாக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டது என்று 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதி என்ன என்று படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நேற்று நடந்தது, இன்றைக்கு வரலாறு. அப்ப நேற்று நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, இன்று நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தங்களாகட்டும், இந்த போர் முறைகளாகட்டும், எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தகத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த புத்தகம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்கிட்ட இது இல்லைங்க, என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? சும்மா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது வாழ்க்கை புத்தகம். உங்க வாழ்க்கை இதுல எழுதியிருக்கு. நம்முடைய வாழ்க்கை வரலாறு இதுல எழுதியிருக்குது. நீங்க எப்படி வாழ்வீங்க, நீங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவங்க, நீங்க எப்படியா வாழ்வீங்க, நீங்க எங்க போவீங்க, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கு, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும். 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை இந்த புத்தகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும், இந்த பரிசுத்த வேதத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த புத்தகத்தின் வழியாகத்தான் தெரிய வரும். இதுல எழுதுனதுதான், இது மாற்ற முடியாது. நீதிமொழிகள் புத்தகத்திலும், இன்னும் சொல்ல போனா பிரசங்கின் புத்தகத்திலும், வெளிப்பாட்டு புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. டக்குன்னு எடுத்து வாசிக்கிற நீதிமொழி 30:6 வாசிங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். ஒருத்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 22:18. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. நீ இதுல இருந்து ஒன்னும் கூட்டவே முடியாது. கூட்டினால் அது ஆண்டவர் உன்னை, ஏன்னா ஏற்கனவே ஆவியானவர் எழுதி வச்சுட்டாரு. இதோட சேர்ந்து கூட்டக்கூடாது, இது கூட்டி சொல்லக்கூடாது. நீ அப்ப பொய்யனா மாறிடுவ, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு சொல்றாரு. இதை கூட்டி எழுதாதீங்க. இதோட இந்த ஆண்டவர் இந்த வசனமா சொல்லியிருக்காரு. இல்ல எழுதியிருந்தா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். எப்படி போதும்? இதுல ஏதாவது கூட்டி சொல்லிட்டீங்கன்னா இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாபங்களும் வாதைகளையும் அவன் மேல கூட்டி தந்துருவார். பாத்துக்கங்க. அதனால இது கூட்டி சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வார்த்தை நீங்க வாசிங்க. பிரசங்கி 3ல வாசிங்க. பிரசங்கி 3ல 14-15 வாசிங்களேன். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. நல்லா கவனிச்சுக்கங்க. எழுதினது மறக்காதீங்க. இன்னைக்கு எழுதினது தான். அதுதான் இன்னைக்கு நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பரிசுத்த வேதாகமத்துல எல்லாவற்றையும் குறித்து மிக துல்லியமா எழுதப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் ஆமா, நிச்சயமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி காலங்கள் முதல், இந்த உலகம் உண்டானதற்கு முன்னால் இருந்த காலங்கள் முதற்கொண்டு
உலகம் உண்டாகி மனுஷன் இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்டு அவன் பாவம் செய்து மறுபடியும் அவனை அழித்து இந்த முழு உலகத்தையும் நிர்மூலப்படுத்தி மறுபடியும் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமி ஏற்படுத்தி அதுல மனுஷர்களை ஏற்படுத்தி இந்த நாள் வரையிலே கர்த்தர் ஆளுகை செய்து வருகிற முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதுல தேசங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, எந்தெந்த தேசங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், எப்படி விதமான கொள்ளை நோய்கள் வரும், எப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க என்பதை குறித்து மிக துல்லியமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலதான் ஏற்கனவே வாசித்தோம், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும், எல்லாத்திலும் தேறினவனா இருக்கணும். நீங்க ஃபெயிலாகவே கூடாது. இதுல நீங்கள் தேறின வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உங்க புத்தகம் கையில் இருக்கிற புத்தகத்தை திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னாலுமே கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அதுல இருந்து வழிகளையும் வாசல்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு நிரம்ப கொடுப்பார் என்பதுதான் வேதம் நமக்கு தருகிற சத்தியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலர் கேட்பாங்க, அப்படி என்னதாயா எழுதி இருக்குது? நிறைய பேர் கேட்பாங்கல்ல, தெரியாதவங்க. இப்போ தெரியாத இன்னொரு புறஜாதி ஜனத்துக்கு சொல்றீங்க, எப்பா இதுல எல்லாமே எழுதி இருக்குதான் அப்ப நீங்க சொன்னீங்கன்னா அப்படி என்னதாயா எழுதி இருக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் எழுதியிருக்கு. இல்ல, என்ன எழுதியிருக்கு? எல்லாம் எழுதியிருக்குன்னு பொத்தாமதோ சொல்லி முடிச்சிடக்கூடாது. உங்களை பிரஜாதி ஜனம் கேட்கிறாங்க, அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 119ல 160ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, ஒரு பகுதி மட்டும். சங்கீதம் 119ல சமூலமும் சத்தியம் போதும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் அப்படின்னு என்னன்னா, இதுல எழுதப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களும் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். 130ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்கள, சங்கீதம் 119ல 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக ஆக்கும். கற்பனைகளை வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். பாருங்க, இந்த சத்தியமான வார்த்தைகளுக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இது நிறைவை தரக்கூடியதாக அல்லது உணர்வை தரக்கூடியதாக ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுல 2 சாமுவேல் 22:31 அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 2 சாமுவேல் 22:31 நான் சொல்லிடுறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா? புடமிடப்பட்டதுன்னு என்ன தெரியுங்களா? மெருகேத்துறது. மெருகேத்தி 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 சுத்த பொன்னா விளங்குறதுக்கு எப்படி மெருகேத்தி வைக்க முடியுமோ அப்படி புடமிட்டு பாதுகாப்பாய் வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளாக்கும் நீங்க கையில வச்சிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். இது சாதாரணமான ஏதோ எங்கிட்ட கிடந்து எடுத்து வரல. இது இந்த வசனம் ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டிருக்கிறது. அது எப்படி புடமிடப்பட்டிருக்கிறது? அந்த வசனம் எப்படி புடமிடப்படும் என்று சொன்னால், சங்கீதம் 12ல 6ஆம் வசனம், 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில 7 தரம் உருக்கி 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. சுத்த சொற்களா இருக்கிறது. சுத்தம்னா சுத்தம், அது மாதிரி சுத்தம் கிடையாது. எப்படிப்பட்டதான்? மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. ஒவ்வொரு மணி மணியா பேசும். ஒவ்வொன்று எப்படி பேச? மணி மணியா பேசும். எழுதுனது தான், மாற்ற முடியாது. உங்களை குறித்து எழுதியிருக்கா? எழுதிருக்க இடத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னா, உங்களை குறித்து எழுதியிருக்கிற இடம் எங்க? தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய புத்தகத்துல தேடி வாசியுங்கள். இவற்றில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. இது ஜோடி இன்னொரு பக்கம் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாட்டில் ஒன்று இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல தேவனாகிய கர்த்தர் ஜனங்களோடு பேசுவதற்கு நேரடியா பேச முடியாததுனால தீர்க்கதரிசிகள் வாயிலாக பேசினார். இன்க்ளூடிங் மோசே மூலமாக கூட பேசினார். மோசே ஆல்மோஸ்ட் அவரு ஒரு ப்ராஃபெட், நிச்சயமா ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் தருகிற வார்த்தையை சுமந்து வந்து ஜனங்களிடத்தில் சொல்லுகிற ஒருவன், அவன் தான் தீர்க்கதரிசி. தரிசனங்களிலே பார்த்து கர்த்தரை தரிசித்து அவர் சொன்ன வார்த்தைகளை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுகிற வேலையை செய்தவன் மோசே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க, யோவான் 1:1 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். 5 வசனம் வரைக்கும் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். சுவிசேஷம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எது? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்க இருந்துச்சா? முதல்ல
தேவனிடத்தில் இருந்தது. ஆதியில இந்த வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த அந்த வார்த்தை வார்த்தையே தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமா, அடுத்து அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அந்த தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. கத்தோலிக்க விதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர் இருக்குது. ஜீவன்னா கூட ஏதோ பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்ல, அந்த வார்த்தையில உயிர் இருக்குதான். இந்த வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை? உயிருள்ள வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நீங்களும் கூட என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்கள் கேட்டப்ப, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம்? யாரிடத்துல போவோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது. ஜீவன் தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறான். இந்த கத்தோலிக்க வேதத்தில் அருமையான அந்த வார்த்தை போட்டிருக்கும், வாழ்வு தரக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன வார்த்தை? எழுதுனது மறந்துடாதீங்க, கடைசி வரை கேட்டுக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் 1:9 9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி தான் இந்த வார்த்தை. கர்த்தராகிய தேவன் மோசேயினுடைய காலகட்டத்தில், இதை நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம், அதை சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. அவர் 10 கட்டளைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக அந்த கட்டளைகளை கொடுக்கும்படியாக தேவனே ஒரு கற்பலகையை வெட்டி எடுத்து கல்லாலான பலகைகளை செதுக்கி எடுத்து அதிலே தன்னுடைய விரலை கொண்டு எழுதினார். தன் விரலை கொண்டு எழுதி கொடுத்த கட்டளைகளை மோசேயிடத்தில் கொடுத்து, இதை போய் ஜனங்களிடத்தில் கொடு என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ சீக்கிரமா இறங்கி போ, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவன் கீழே வந்து பார்க்கறான். ஆரோன் அதுக்கு முன்பாக ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை வணங்கி தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 115 சங்கீதத்தில் அருமையா வாசிச்சோம். அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, அவருடைய வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் நுகராது, அவைகள் தூக்கி சுமக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவைகளை குறித்து கர்த்தராகிய தேவன் பக்தி வைராக்கியம் கொண்டவராய் இருந்தபடினால, சீக்கிரம் இறங்கி போ, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அனுப்பினார். வந்து பார்த்தப்ப கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தைன்னு கூட நினைக்காம கோபத்தின் உச்சிக்கே போன மோசே என்ன பண்ணிட்டாரு? போட்டு உடைச்சிட்டார். எழுதி கொடுத்த வார்த்தையை மோசே ஐயோ உடஞ்சு போச்சு. உடஞ்சு போனதுக்கு அப்புறம் யோசிக்கிறான், ஐயோ உடைச்சிட்டமே. பார்த்தாரு, என்னப்பா பண்றது? இப்போ அதே மாதிரி மரத்திலான 2 பலகைய கொண்டு வா. மரத்துல நீ கல்லை செதுக்க முடியாது, கல்லை செதுக்கி என்னை மாதிரி நீ செய்ய முடியாது. உன் திராணிக்கு தக்க மாதிரி ஒரு பலகை எடுத்து, ஒரு சித்தி மரத்தினுடைய பலகை எடுத்து அதை செஞ்சு கொண்டு வா, நான் எழுதி தரேன்ட்டார். அப்ப கர்த்தராகிய தேவனிடத்தில் மறுபடியும் இந்த பலகையை கொண்டு போனா, கர்த்தர் தன்னுடைய விரலினாலே அதை எழுதினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதனுடைய ஒரு பகுதி, ஒரு துண்டு, அதாவது ரெண்டுமே எங்க இருந்துச்சுனாக்க உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. இப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னே தெரியாம போயிருச்சு. ஆனா பிற்காலத்துல இந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட 1995க்கு பிற்பாடு அதனுடைய ஆராய்ச்சி நடந்த பொழுது அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. 2005 அதை கண்டுபிடிச்சு எடுத்ததாக சொல்லப்படுது. இன்னும் அது மறைமுகமா சீக்கிரட்டாவே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பகுதியை இங்க இருந்தோ துண்டை எடுத்திருக்கிறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல அந்த மரப்பலகைகளை செஞ்ச அந்த பலகையில தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட எழுத்து, அதை ஆராய்ச்சி பண்ணாங்களாம், லேசர்ல எழுதியிருக்கான். லேசர் நீங்க பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க. லேசர் கதிர்வீச்சு. அந்த லேசர் பீம்ல எழுதியிருக்காங்களாம். அப்ப ஆண்டவர் விரல் எழுதினான்னு சொன்னாங்க. அவர் விரல் நீட்டினாலுமே ரேஸ் தான், கதிர்வீச்சு தான். அதுலதான் எழுதியிருக்கிறார். இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த போட்டோஸ் உங்களுக்கு நான் அனுப்பி தரேன். மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப இந்த வார்த்தையை யாராலும் அழிக்க முடியாது, இதை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எழுதினது தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் 1 14 வாசிங்க.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோ. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப இந்த வார்த்தையானது மாம்சமாக மாறி பூமிக்கு வந்தது. அவர்தான் இயேசு. இந்த வார்த்தை தான் இயேசு. அப்ப ஆதியிலே நீங்க அந்த வார்த்தைங்கிற இடத்துல எடுத்துட்டு இயேசுன்னு போட்டு பாருங்க. ஆதியிலே இயேசு இருந்தார், அவர் தேவனிடத்தில் இருந்தார், அவரே தேவனாய் இருந்தார். அந்த வார்த்தை, அந்த இயேசு கிறிஸ்து மாம்சமாகி பூமியில கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப அந்த வார்த்தைனா யாரு? இயேசு. கர்த்தராக இயேசு, அவருக்கு பேர் வார்த்தைன்னு பேர். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிக்க வேண்டாம். அவர் மாம்சத்துல ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் உடுத்தி இருந்தார். அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்ப வார்த்தைனா இயேசுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப 44, 45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு பேசுறான். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா ஊரைச் சேர்ந்தவன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். யாரை கண்டோம்னு சொன்னாங்க? இயேசுவை கண்டோம்னு சொல்லல. நியாயப்பிரமாணத்துல மோசே எழுதி வச்சிருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசியை நாங்கள் கண்டோங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை அவங்க உள்ள கொண்டு போயிருப்பாங்க பாருங்க. இந்த வார்த்தையில சொல்லப்பட்டவர் இவரே. ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்ன்னு சொல்லப்பட்ட பிரமாணம் இருந்ததே. அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு பிலிப்பு நாத்தான்வேல்ட்ட சொல்றார். 45, 46 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அவர் நாசரேத் ஊருக்காரப்பா, எங்களுக்கு தெரியும், அவ அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியும். நாசரேத் ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேக்குறேன். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். நீ வந்து பார். இயேசு நாத்தான்வேலை நம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அல்லேலூயா. அப்ப யார் ஒருவருக்கு இந்த வெளிச்சம் தெரிகிறதோ அவர்கள் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக இருப்பார்கள். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 66 புத்தகங்களிலும் 1189 அதிகாரங்களிலும் 31,101 வசனங்களிலும் இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பூரா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையே இயேசுதான். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, நாத்தான்வேல்ட்ட சொல்றாரு, இதோ இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொன்னார். அப்ப உடனே நடுங்கி போயிட்டான். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். ஆண்டவரே, உனக்கு என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். பிலிப்பு வந்து உன்னை கூப்பிட வந்தான்ல, அதுக்கு முன்னாடி நீ அத்திமரத்தை நின்னுட்டு இருந்தீல, அப்பவே உன்னை பார்த்துட்டேங்கிறாரு. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். பாருங்க, இது சொன்ன உடனே, என்னப்பா நீங்க எங்க இருந்தீங்க? அவன் நீங்க வா, கூட்டிட்டு வந்து நீ காமிக்க சொல்லித்தானே கூட்டி வந்தேன். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிற நாங்கள் கண்டோம், நீ வந்து பார், நீ வந்து பார். அப்படி இல்லை, நீ வந்து பாரு냐. அது மாத்தி சொல்ல கூட, நீ வந்து பாடுறா அப்படின்னு அப்படி சொல்லல, நீ வந்து பாருன்னு சொன்ன. எழுதுனது ஆமா, நீ வந்து பாரு. அப்படி மாத்தி சொல்லிடாதீங்க, நீ வந்து பாடுறா. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, நீ வந்து பாருன்னு கூப்பிட்டேன். அப்ப நாத்தான்வேலு இதை கேட்ட உடனே, ஆண்டவரே, நாங்க அத்திமரத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக அங்க வெளிப்படுகிறார் முதல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஏண்டா நான் நீ அத்திமரத்து கீழே இருந்தேன்னு சொன்னதுனாலயா என்னை விசுவாசிக்கிறேன்னு. அடுத்த வசனம், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய். பாத்தியா, போதும் சொல்றாரு, நீ அத்திமரத்து கீழே சொன்னதுனாலே என்னை விசுவாசிக்கிற. இல்ல இல்ல, இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனையும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அப்ப இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதை, இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு? முழுக்க 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 கர்த்தருடைய வார்த்தையான இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்துல ஒவ்வொரு புத்தகத்திலும் அவர் எப்படிப்பட்டவர் வெளிப்பட்டாருங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. மொத்தம் 66 புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து எப்படி சித்தரிக்கப்படுகிறார்.
ஆதியாகமத்துல இந்த பாவங்களை போக்குகிற ஒரு ஆடாக அல்லது நிவர்த்தி பண்ணுகிற ஒரு பலியாக அவர் சித்தரிக்கப்படுகிறார். அவர் வந்தும் தலை நசுக்குவார் என்கிற பரிகாரமாக கருதப்படுகிறார். யாத்திராகமத்துல ஒரு பலி ஆடாக, லேவியராகமத்துல ஒரு புளிப்பில்லாத அப்பமாக, அது ஜீவன் தருகிற அப்பமாக, இன்னுமா உபாகமத்துல கர்த்தருடைய கட்டளைகளாக, வெளிப்பாடுகளாக, இப்படி ஒவ்வொரு ஆகமங்களிலும் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு நியாயாதிபதியாக, ராஜாக்கள் புத்தகத்தில் ராஜாவாக, சாமுவேல் புத்தகத்தில் தீர்க்கதரிசியாக, இப்படி இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் 66 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் முதல்ல இயேசுவை படிங்க, இதுல எழுதியிருக்கிற எழுத்துக்களை படிங்கன்னு சொல்றது. இதை படிச்சீங்கன்னா உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இடம் கண்டுபிடிச்சிருவீங்க. இதுதான் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அது நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களை கண்டு ஒரு மலையின் மேல ஏறி அங்கிருந்தவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டு, ரெண்டாம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்ன சொன்னாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி நிறுத்திக்கங்க. யாரெல்லாம் இருக்கீங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அவங்க மட்டும் பாக்கியவான்கள் அப்படின்னு என்னவா? ஆவியில எளிமை எப்படி வரும்? நம்ம வெளியில வேணா தோற்றத்துல எளிமையை காண்பிக்கலாம். ஒரு கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டோம்னா ஒரு எளிமையா இருக்காருங்க அப்படின்னு. ஆவியில எளிமை எப்படின்னா மனத்தாழ்மை தான் ஆவியில எளிமை. அடுத்து பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஒரு நாள்ல ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் அந்த பூமியை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதுல நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு பாத்துக்கங்க. உங்களுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு. இது எனக்குத்தான் நீங்க சொன்னீங்கன்னாக்க எந்த வசனம்னு குறிச்சு வச்சுக்கோங்க. இப்பயே குறிச்சிருங்க, விட்டா நேரம் பத்தாது. இப்பயே குறிச்சிருங்க. நீங்க இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த 12 கேட்டகரியில நான் எதுலன்னு ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நான் அப்படின்னு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் எல்லாத்தையும் வட்டம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். ஏன்னா எல்லாம் துயரத்தில் துக்கத்துல. கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு விமன்ஸ் டே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி உங்கள் முகம் துக்க முகமா இருப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிருள்ள வார்த்தை ஒவ்வொருத்தரையும் ஜீவன் உள்ளவர்களாக மாற்றும் என்பதுதான் வேதம் தருகிற சத்தியமா இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க, நேரம் அதிகமா இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல எடுக்க வேண்டாம், மொத்தம் 66 அதிகாரம் இருக்கு. 66 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 66 என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? கர்த்தருடைய புத்தகம் மொத்தம் 66. இந்த 66 புத்தகங்களும் இந்த 66 அதிகாரங்களுக்குள்ள அடங்கி இருக்கு. அல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சீங்கன்னா ஆதியாகமத்தை எடுத்து வாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏசாயால 66வது புத்தகம் எடுத்து வாசிச்சீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க வாசிச்சு பாருங்க, இப்படி தியானிச்சு பாருங்க. இது மாதிரி நான் எத்தனையோ 50-100 முறை வாசிச்சிருக்கிறேன் ஏசாயா 66 புத்தகங்களை. ஆதியாகமம் 50 அதிகாரங்களையும் கணக்கில்லாம வாசிச்சிருக்கேன். 1000 முறைக்கு மேல வாசிச்சாச்சு. ஆதியாகமம் 50 அதிகாரங்களும் மனப்பாடமா உள்ளுக்குள்ள நின்றுட்டு இருக்கு. எந்த அதிகாரம் என்ன சொல்லி இருக்குது, இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் என்ன வரும், ஆபிரகாமுக்கு அப்புறம் யாரு வந்தா, ஆபிரகாம் இப்ப ஆபிரகாமா மாறினாரு, மனப்பாடமா வந்துடணும். அதனாலதான் 31,101 வசனங்கள் எதுக்கு சொல்லியிருக்காருன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மனுஷன் வந்து எழுதி வச்சிருக்கிறான்ப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா அவர் எழுதுனது தானே, இவர் எழுதி வச்சது தானே, ஏசை எழுதுனது, பவுல் எழுதுனது. இல்ல, மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் எழுதினது எழுதினதான். எபிரேயர் 11:3 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தானா எதுவும் வரல, யாரோ உருவாக்கி இருக்கிறாங்க. கிரியேட்டர் மஸ்ட், கண்டிப்பா ஒரு உருவாக்குகிறவர் வேண்டும்.
அப்பதான் கிரியேஷன் வரும், உருவாக்கப்பட்டவைகள் வரும். நம்மெல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு முன்கூட்டியே உருவேற்படுத்தினதா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் நம்மை உருவேற்படுத்தி இருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை உருவேற்படுத்தி இருக்கிறார். அதே 2 பேதுருவின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வசனங்கள் மிக தெளிவாய் ஜலத்தினின்று ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிருப்பது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். நீங்க அறியாமல் இருக்கிறார்களா? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், இந்த பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, வார்த்தையினால உலகம் உண்டாச்சு. எபிரேயர் 11:3 வாசிச்சோம். தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டானது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையினாலே உலகம் அழிய போகுது. ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் சொல்லிட்டாரா? எப்படி உருவாச்சு, எப்படி அழிய போகுது? எப்படி உருவாச்சு இந்த உலகம்? வார்த்தையினால உருவாச்சு. எப்படி அழிய போகுது? அப்ப எப்படி வார்த்தையினால உண்டாச்சு தெரியுங்களா? உண்டாக கடவுள்னு சொன்னாரு, எல்லாம் உண்டாயிருச்சு. இப்ப உலகம் அழியணும்னா என்ன சொல்லணும்? நம்ம வாயாலே தான் அழிஞ்சு போகுது, வேற ஒண்ணு இல்லை. அவர் சொல்லணும்னு இல்லை, நம்ம வாயால தான் உலகம் அழிய போகுது. அழிந்து போக கடவுள்னு ஆண்டவர் சொல்ல போறாரா? நீ இப்படி வாழ்ந்தா நீ நித்திய ஜீவகாலம் வரைக்கும் இருப்ப, நீ இப்படி வாழலைன்னா நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்லியிருக்கு. அப்ப வாழ்வும் அழிவும் நம்ம நாக்கில் வச்சுக்கிட்டார் ஆண்டவர். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையினாலேயே அழிவுக்கு எதுவாக வைக்கப்பட்டிருக்கு என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. எழுதினது ஆமா. நீங்க அதை 8ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் புரிச்சுதுங்க, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் இந்த உலகத்தின் தோற்றம் முதல் முடிவு வரைக்கும், அதற்கு பின்பு வரக்கூடிய புதிய வானமும் புதிய பூமியும் புதிய எருசலேமும் ஆகிய பரம எருசலேமும் வந்து இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுகிற வரைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதினதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீங்க 3ஆம் அதிகாரத்துல 17, 18 மட்டும் வாசிங்க. இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. அதாவது நீங்க மற்றவங்க சொல்றத கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க, உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நீங்க அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு, இது அழிஞ்சு போக போகுது, நீங்க உங்களை காப்பாத்திக்கங்கன்னு சொல்றாரு. நமக்கு கர்த்தர் அந்த ஒரு ஐடியாலஜி அந்த கர்த்தர் கொடுக்குறாரு நமக்கு. எப்போ இப்படிலாம் நடந்துக்கப்பா, இப்ப சொல்றோம்ல, ஏதோ ஒரு அறிவிப்பு வருது. நேற்று ஒரு மெசேஜ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். SBIல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும், ஒரு மெசேஜ் வரும், அந்த லிங்கை தொட்டிங்கன்னா உங்க பைசா போறாம போயிரும்ட்டேன். என்னென்ன வகையில் ஏமாத்தணுமா ஏமாத்துறாங்க. உங்க ஆதார் கார்டை உங்கள் SBI அக்கௌண்ட்ல இணைக்கவில்லை, தவறுதலாக இருக்கிறது, இந்த லிங்கை தொடவும்னு வருதான். அவர் தொட்டாக்க அந்த லிங்கை தொட்டனுமே பூரா போயிருதான். இப்ப எந்த அளவுக்கு குயிக்கா வேலை நடக்குது பாருங்க. இப்ப அந்த 17 மட்டும் வாசிங்களேன். 17 மட்டும் வாசிங்க. உங்களுக்கு அது பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். எவைகளை? பேங்க்ல இருந்து ஸ்கேம் வரும்னா உலகம் அழிஞ்சு போகும் முன்னமே தெரிஞ்சிருக்கிறதுனால அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே, இந்த அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துல நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடி, உங்களுடைய உறுதியான நம்பிக்கையிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும். யாரை? வார்த்தையை. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. முதல்ல வேதவசனம் நமக்கு தெரியணும். கர்த்தருடைய வார்த்தை எதுவும் சுய தோற்றமுடைய பொருளாய் உடையது இல்ல, தானா வரல. பரிசுத்த ஆவினாலே பரிசுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு பேசினார்கள். வேத வாக்கியங்களாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தேவ மனுஷனும் தன்னை தேறினவனாக நிறுத்தும்படியாக இந்த வார்த்தை நமக்கு பயன்படுகிறது. இதுல எழுதினதுதான். கிட்டத்தட்ட நான் முடிவுக்கு வந்துட்டேன். ஆனாலும் இன்னும் 30 வசனங்கள் இருக்கிறது. உங்களுடைய நன்மையை கண்டு நான் இதோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இது அடுத்த வாரத்தில் இதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆகவே பிலாத்து அன்னைக்கு எழுதுனது இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. INRI அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இயேசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் இமானுவேல் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம்.
அப்போ நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிற மேல் விலாசம். இது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் ஆகிய பாஷை எழுதப்பட்டது. அதை போய் மாத்தி, ஐயோ இவர் ராஜா இல்லைங்க, ராஜான்னு சொல்லிக்கிட்டான்னு எழுதுங்க. டேய் அப்படி ஓடிடு. நான் எழுதுனது ஒரு ராஜாவுக்கே எழுதுனதுதான் சொல்லும் போது, நம்முடைய கர்த்தராகிய கர்த்தர் தேவாதி தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் எழுதுனதை யாரு மாத்த முடியும்? எழுதுனதுதான். உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லிருக்கிற, ஆவியில எளிமையுள்ளவர்களா இருங்க, நீங்க பாக்கியவங்களா இருப்பீங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களா இருங்க, நீங்க பாக்கியவங்களா இருப்பீங்க. சமாதானம் பண்ணுகளா இருங்க, நீங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவீங்க. இந்த கேட்டகரியில உங்களை கொண்டு நிறுத்துறார். நீங்க எதுல நிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ நின்னுக்குங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த வார்த்தை நமக்கு ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை யாரும் தட்டி கழிக்க முடியாது. ஆகையினால கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வாரத்துக்குள்ள சொல்லிட்டு போயிடுறேன். எப்படின்னா, இந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் இருக்கு. யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். இந்த வார்த்தைக்கு, இதுல எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் இருக்கு. சொல்றவங்களுக்கு அடுத்த வாரத்துல ஒரு பிரைஸ் தரப்போறேன். ஒரு 10 செகண்ட் சொல்லுமா? சொல்லுங்கம்மா. ஒலி, சத்தியம். இல்ல அதெல்லாம் ஆல்ரெடி ஃபிளாஷ் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். எல்லாத்தையும் வாக்குத்தத்தம், உண்மை, சத்தியம் சொல்லிட்டோம். உண்மை, வெளிச்சம், உயிர் உள்ளது. ஐயா சொல்றீங்களா? ஜீவ வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை சொல்லிட்டோம். இந்த ஜீவன் இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். வேற ஏதாவது? பரிசுத்த வேதம், வேதம், சுவிசேஷம். சரி, ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லது, கரெக்டு தான். நான் சொன்னேன், ஐயோ அதை மறந்துட்டமே. பரிசுத்தம். இந்த வார்த்தைக்கு விதைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது விதை சும்மா இல்ல. இந்த வசனம் விதை. விதை தான் வசனம். விதைக்கிற ஒருவனுடைய உவமையை குறித்து கர்த்தர் சொல்றாரு. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இந்த வசனத்துக்கு இன்னொரு பேர் என்னது? இந்த வார்த்தைக்கு விதைன்னு பேரு. இதை குறித்து வர வார்த்தையில உங்களுக்கு தியானத்தை கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எழுதினது எந்திரிச்சு நில்லுங்க. உங்களை குறித்து எழுதுனது என்னைக்கு மாறாது. உங்களை குறிச்ச தீர்மானம் என்னைக்கு மாறாது. உங்களை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் ஆணு அளவேனும் மாறாது. ஒரு சின்ன புள்ளி கூட மாறாதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு புள்ளியாகிலும் இந்த எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தை மாத்திரம் ஒளிந்து போகாது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறீங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா வெளிப்படுத்துவார். நீங்க வீட்டுல போய் டக்குன்னு புத்தகத்தை திறந்து பாருங்க, உங்களை குறித்து எழுதியிருக்கும். அப்படி இல்ல, ஒவ்வொன்னா வசனங்க தியானிச்சு பாருங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்து எடுக்கிற வசனம் உங்களுக்கு இல்ல, அதுல வேற மாதிரி எழுதியிருக்கும். ஐயோ என்ன இப்படி வருது? இல்ல, உங்களை குறித்து எழுதிருக்குன்னா முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் மிகவும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பரிசுத்தாவின் வல்லமையோடு திருப்பாத்துல மறுபடி வருகிற ராஜா, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளாக வைத்திருக்கிற தகப்பனே, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். இது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறபடினால என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளியாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவர், எங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தையும் நாங்கள் தியானித்து அதன்படி இந்த பூமியில வாழவும் நித்திய ஜீவன் வரை நாங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக இந்த வேத வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தேறினவர்களாக மாற முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த நற்கரையும் செய்ய தகுதியுள்ளவனாய் என்னை மாற்றும்படிக்காக தகப்பனே 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லப்பட்டது போல இது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நன்மை என்பதை படிப்புகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி பிரயோஜனமான வார்த்தையாக இதை மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தையின் வெளிப்பாடு வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களின்படி இனி உங்கள் முகம் துக்கமுகமாய் இருப்பதில்லை என்கிற வார்த்தை எங்களை ஆண்டவர் நிறைவுபடுத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை போல இன்னும் அநேகமாயிரம் வாக்குத்தத்த வார்த்தைகளுக்கு இருக்கிறபடினால அதையெல்லாம் சுதந்திரிக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் ஞானத்தை எங்களுக்கு தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் கூடுகையில பங்கெடுத்துக் கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையாகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளை நித்தமும் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வேண்டிக் கொள்கிறோம்.
நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமது ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பொரு இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துல நம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.